வணக்கம். 300. I am happy to have reached this milestone personally. கடந்த 9 நாட்களில் வந்த ஃபீட்பேக்கை பார்க்கலாம். பிரதீப் வந்து இந்த கீப்பிங் அப் வித் த ஜோன்ஸஸ்க்கும் இந்த ஏர்லி அடாப்டர் ஜெஃப்ரி மூரோட அந்த அடாப்ஷன் கர்வுக்கும் கனெக்ஷன் இருக்கோ? பிகாஸ் ஐ பிலீவ் இன் எக்ஸ்ப்ளாய்டிங் எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி even if it is a little obsolete, because I am slow and steady rather than move even before the masses move. Abdinar, I agree. There are some benefits in being a little behind the curve. Costs go down, bugs get fixed, technical support improves. So yeah, it's a good choice. ஒரு நண்பர் வந்து நல்ல வீடியோ, அதில் வந்து இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க, சோஷியல் ப்ரூஃப் பற்றி. அதில் வந்து ஐ ஹவ் நோட்டிஸ்ட் எ வீடியோ வேர் தே கண்டக்ட் அன் எக்ஸ்பெரிமெண்ட் இன்சைட் அன் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தார். ரியலி ஃபனி. வாட்ச் வாட் ஹேப்பன்ஸ். The gentleman in the elevator now is a candid star. These folks who are entering, the man with the white shirt, the lady with the trench coat, and subsequently one other member of our staff will face the rear. And you'll see how this man in the trench coat tries to maintain his individuality, but little by little at his watch, but he's really making an excuse for turning just a little bit more to the wall. So that is classic social proof. Moving with the masses, man is a social animal. Herd mentality is very strong, very powerful force. இந்த டாப்பர் பற்றி ஒரு பிக்சர் போட்டிருந்தீங்க, அது வந்து வேதாந்தோ இல்லை, ஃபிட்ஜி அப்படின்னாங்க. நல்ல வேளை அவங்கெல்லாம் யாரும் சண்டைக்கு வரல, பட் ஐ அக்ரி இட் வாஸ் ஃபிட்ஜி. பட் ஐ ஆல்சோ டோல்ட் தெம், இந்த டாப்பர் பசங்கள்லாம் வந்து தே டோன்ட் டேக் ஒன் கோர்ஸ், தே டேக் மல்டிபிள் கோர்ஸஸ் யூஸ்வலி. அண்ட் கோர்ஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க வந்து சம்ஹவ் தே வில் கெட் தீஸ் பீப்புள் டு அப்பியர் இன் தேர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு கூட சொன்னேன். கோட்டா ஃபேக்ட்ரியில் கூட அந்த சீன் வருது. பார்த்தா நிஜமாவே திஸ் நம்பர் 1 மிருதுல் அகர்வால் வந்து he has appeared for advertising for Chaitanya, for Narayana, for Fitji, and for all other courses. Yeah, so that's the special glow, the aura you get when you reach number 1. In the harmful effects of tobacco பத்தி பேசிண்டே சிகரெட்டை விற்கிற சில கம்பெனிஸ் கூட இருக்கு. And I have noticed that it is probably counter effective. Government wants to spread awareness, government wants to sell more cigarettes தெரியலையே அப்படின்னு ஒரு காமெண்ட் அடிச்சாங்க. and they were right. There is some research that's been done which has shown advertisements that talk like this one, every time you smoke your blood gets thick அப்படின்னு சொல்ற அந்த ad வந்து இந்த rebellious smoking adolescent kidsக்கு wow, let me smoke அப்படின்னு ட்ரிகர் பண்ணி விட்டுறதான். ஏன்னா they want to rebel against the system. On the other hand, ads that say friends, your friends don't smoke அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் பியர் ப்ரெஷரை கொண்டு வர மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் சிலது இருக்கு. ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் the adolescent kid wants to relate to those friends and hence chooses not to smoke அப்படின்னு சொல்றாங்க. சுமித்ரா வந்து இந்த தனி ஒருவன் படத்தில் உன் எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படிங்கிற கோட்டு சொன்னாங்க. எஸ், அந்த ஆர்ட் ஆஃப் வார்லேயும் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. I loved the closing thought about the enemies. Don't fear the enemy that attacks you, but the fake friend who hugs you அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது கேட்க. until I remembered I have a photo with that person hugging me. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுச்சு. எனிவே பரவாயில்ல.
இந்த கின்சுகி அப்படின்னு முன்னாடியே பேசியிருக்கோம். இந்த உடைஞ்சு போன அந்த பாட்டரியில் they fill it up with gold to highlight the experience, the breakages, the obstacles, the challenges it has gone through. It is costlier when it is broken அப்படின்னு சொன்னேன். அதை சுட்டி காட்டி ஒரு நண்பர் வந்து அப்படின்னா இதுவும் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டியோ அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டின்னு நினைக்கலாம். ஏன்னா வேணும்னே உடைச்சு இருக்கிற கேப்பில் ஃபில் பண்ணுறாங்கடா நம்ம ஆளுங்கன்னு நினைப்போம். ஜப்பானில் அந்த அளவுக்கு கரப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. we'll have to find out. I didn't know about the I am rich appன்னு ஒரு நண்பர் சொன்னார். ஆனால் இப்போ பேண்டான் அது அப்படின்னு தேடி பார்த்து வாங்க பார்த்துருக்கார் போல இருக்கு. தேடி பார்த்துட்டு சொன்னார். ஆனால் I told him 1 week later somebody from Britain launched a I am richer app. இன்னும் காஸ்ட்லியர் அப்படின்னு சொல்லிட்டு I am richer அப்படின்னு ஒரு ஆப்பை லான்ச் பண்ணாங்க. ஸோ கிரீடுக்கு அளவே இல்லை, பேராசைக்கு there is no limit அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி அகெயின் டிஜிட்டல் பற்றி நம்ம பேசும்போது இந்த செல்லிங் ஆர்ட் த்ரூ நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் வந்திருக்கே, இந்த என்எஃப்டின்னு வந்திருக்கே, what do you think about that? அதுவும் அப்படின்னா கிரியேட்டிங் ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டியா? எஸ், I am not a big fan of this concept, and selling art, having the original, I don't know how much வரட்டு கௌரவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை ஒரு ஒரிஜினலும் ஒரு டூப்ளிகேட்டும் இன்டிஸ்டிங்கிஷபிளாக இருக்கும்போது அதை நான் ஒரிஜினல் அப்படின்னு கிளைம் பண்ணுறதில்ல, அதுக்கு டிஜிட்டல் ப்ரூஃப் கொடுக்கறதில்ல, என்ன அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆர்ட் அப்ரிசியேஷன் ரொம்ப இல்லையா இருக்கலாம். ஸோ probably I am not at that level. But I didn't see anything in it though. ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புறதா, குணத்தால் உடம்பா இல்லை உடம்பால் குணமா அப்படின்னு ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக ஒரு தத்துவத்தை ராஜீவ்ங்கிற நண்பர் எழுதி அனுப்பிச்சார். புரியலைங்க, ஏதாவது சினிமாவில் வர்ற சீனா இது, அல்லது ஏதாவது வடிவேல் ஜோக்கா, அல்லது யாராவது பெரிய தமிழ் புலவர் சொன்ன ஒரு தத்துவமா? ஐ எம் நாட் ஷூர், பட் ஐ வுட் லைக் டு நோ. ஹோப்ஃபுல்லி ராஜீவ் வில் ரெஸ்பாண்ட். முகேஷ் கண்ணன் அப்படிங்கிறவர் இந்த ஜோஹோ ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ, எந்த பேஜ், எப்போ அப்டேட்டே ஆலையே, ஏன் தயவு செஞ்சு கூற முடியுமா அப்படின்னாங்க. Announcements will be made when announcements are ready. And please do not bring Zoho schools into quotidians. That is an official endeavor. This is a personal endeavor. If you ask me questions about Zoho schools, it'll look like I'm mixing them both. Please don't. You can contact me on my WhatsApp, or you can email us, or you can visit this website. All information you will ever need, you can start and end right there. ஒரு சஜஷன், இந்த மேப் ஒன்று போட்டிருந்தீங்க, ஆர்ட் ஆஃப் டிப்ளமசிக்கு ஒரு மேப் போட்டிருந்தீங்க. சென்னையில் வேளச்சேரியிலேருந்து நீங்கள் அப்படியே மறைமலை நகர் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே டிஎல்எஃப்ல இருந்தீங்க அப்படின்னு. பட் இட்ஸ் ஷோயிங் ஆல் ஆஃப் யுவர் பர்சனல் பிளேசஸ் வேர் யூ ஹவ் ட்ராப்ட் பின்ஸ். ப்ளீஸ் டோன்ட் ஷேர் சச் personal information அப்படின்னார். I really appreciate. This person is one of our senior security coordinators in our team, and எங்கே எதை பற்றி பேசினாலும், எதை பற்றி ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தாலும், there is that little, ஒரு அகல் விளக்கு மாதிரி, there is that little lamp glowing all the time. Security, security, privacy, privacyன்னு எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And thanks for the advice. It is important. I shouldn't have done that, but it's out there on the internet. You can go watch it if you want and put it to bad use. But this was good advice, and I am really proud to have a teammate like him, because அந்த அளவுக்கு security consciousness, always awake, is very important அப்படின்னு நினைக்கிறேன். என் சன்னோட நான் பேசும்போது 2 ஆப்ஷன் பத்தாது, 3 ஆப்ஷன் கொடுக்கணும். பேசிக்கலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய டெசிஷன்ஸ் ஆர் ரெஸ்பெக்டட் அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு கிடைச்சாலே போதும். தட் இஸ் த
that is what they are looking for. I choose my battles, I pick my cards. எல்லாத்தையும் ஜெயிக்க முடியாது, எந்த போர்களையும் எந்த சண்டைகளையும் ஜெயிப்பேன், எது விட்டு கொடுப்பேன் அப்படின்னு மனசில் முன்னாடியே நினச்சிக்கிறேன் அப்படின்னு சத்யா சேஷாச்சலம் சொன்னாங்க. வெரி குட் பேரண்டிங் அட்வைஸ். ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹியர் தட். இந்த 20th Zen ஆஃப் பைத்தான் என்ன அப்படின்னு 2-3 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஜென் மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறீங்களோ அல்லது ஒரு கூகுளில் தேடி பார்த்தேன், ஐ லவ் டு ஜஸ்ட் சே இம்போர்ட் திஸ் அப்படிலாம் சொன்னீங்க. எஸ், பேசிக்கலி இது ஒரு இன்சைட் ஜோக். 20 வந்து 19 மட்டும் கொடுத்துட்டு 20வது இருக்கான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஜோக். அல்லது இது எப்போவுமே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயணம், முடிந்து விட்டதல்ல, கம்ப்ளீட் அல்ல, பெர்ஃபெக்ட் அல்ல, இன்னும் மாற்ற வேண்டிய விஷயம், அதுக்கு ஒரு இடம் விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எம்டி பிளேஸ் ஹோல்டராக கூட நம்ம நினச்சிக்கலாம். வி அப்படிங்கிறவர் வந்து இந்த காலத்தில் ஜெஸ்டராக இருக்கணும்னா அனானிமஸாக தான் இருக்கணும், நான் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, அப்போ தான் நான் எப்போ வேணால் என் பேரை மாற்றிக்கலாம், என்ன ஃபீட்பேக் வேணால் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் அக்ரி. And to give feedback, particularly in places where it is respected, I would assume quotidian is a place where we respect all kinds of feedback. I don't think you need to be anonymous. So I wish you tell us what your name is and you continue to give us great feedback. It won't be ignored based on the previous mistakes. No, there is no mistake. There is never any mistake. There is only misunderstandings perhaps, confusions perhaps, and we are here to sort them out. பிரகாஷ்ங்கிறவர் வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் நிறைய பேர் மேத்தமெட்டிக்ஸ்க்காக அவங்களோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புக்கில் படித்தேன் அப்படின்னார். நிஜமாக அதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் கூட நான் கேள்விப்பட்டேன். பைத்தாகரஸ் பற்றி பார்த்தோம். ஆர்க்கிமெடிஸ் இருக்காரே, ஆர்க்கிமெடிஸ் வந்து அவருடைய வீட்டு வாசலில் மணலில் சர்க்கிள்ஸ் வரைஞ்சிட்டு ஏதோ பெரிய தியரம் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த போது அந்த ஊரை ரோமன்ஸ் படையெடுத்திருக்காங்க. அந்த ரோமன்ஸ் படையெடுத்துட்டு வர்றதை பார்க்காம இவர் பாட்டுக்கு கணக்கு போட்டு இருந்திருக்காரு. வாசலில் அந்த ஆள் வந்து கத்தியை வச்சு மிரட்டியிருக்கான். இவர் வந்து என்னோட சர்க்கிள் அழிக்காதப்பான்னு இருக்கார். அவரையே அழிச்சிட்டாங்க. அது என்ன எப்படி ஒரு ஜோக்காக அதை சொல்கிறாங்கன்னா, ரோமன்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரே விஷயம் ஆர்க்கிமெடிஸை போட்டு தள்ளினது. எவ்ரிதிங் எல்ஸ் கேம் ஃப்ரம் க்ரீக் ரிசர்ச். இந்த ரோமன்ஸ் ஒன்றும் பண்ணல. அவங்க பாலிடிக்ஸில் நிறைய பண்ணியிருக்கலாம், நிர்வாகத்தை நிறைய கொண்டு வந்திருக்கலாம், பட் மேத்தமேட்டிக்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணது ரோமன்ஸ் பண்ணது ஆர்க்கிமெடிஸை பிஹெட் பண்ணது தான் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ எஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ், some of them unfortunate like this one. தமிழில் இப்படி ஒரு எல்லோரும் என்பொற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் கப்லெட் இருக்குது. தாயுமானவர் சொன்னது. அதாவது அந்த சர்வேஸ்வரனை வேண்டுறார், ப்ளீஸ் அப்படின்னு. ஆல் ஐ நீட் இஸ் ஃபார் எவ்ரிபடி டு பி ஹாப்பி அப்படின்னு சர்வேஸ்வரனை. சான்ஸ்கிரிட்டில் அதே சிமிலர் தாட் இருக்கு, சர்வே பவந்து சுகினஹா அப்படின்னு. சரி, 300 ஆயிருக்கு, நம்மளும் ஒரு சர்வே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷார்ட் சர்வே ரன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் விசிட் bit.ly QUOSUR quotidian survey. கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்கை போட்டிருக்கேன். ஐ வுட் லவ் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் உங்களை பற்றி, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் பற்றி கேட்டிருக்கேன். ஐ ஹோப் யூ வில் ஷேர் யுவர் ஃபீட்பேக் ஆன் தட் சர்வே. தேங்க்ஸ் அ லாட். நாளை சந்திப்போம்.